கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க்கு 10:15. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Truly I say to you, whoever does not receive the kingdom of God like a child shall not enter it. இறை ஆட்சியை சிறு பிள்ளை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆழமான ஆவிக்குரிய உண்மையை எடுத்துரைக்கும் வசனம். குறிப்பாக சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது குழந்தைத்தனமாக இருப்பதை குறிக்கவில்லை. குழந்தையின் தாழ்மை, நம்பிக்கை, சார்ந்திருத்தல், திறந்த இருதயம் ஆகியவற்றை குறிக்கிறது. இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இந்த வசனத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை தம்மிடத்தில் கொண்டு வருகிற சம்பவத்தின் பின்னணியில் கூறுகிறார். மக்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அவர்களை தடுத்தார்கள். ஆனால் இயேசு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று கூறினார். இதன் மூலம் இயேசு ஒரு மிக பெரிய ராஜ்ய உண்மையை கற்றுக் கொடுக்கிறார். சிறு பிள்ளையைப் போல் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். ஒரு சிறு பிள்ளை தன்னை பெரியவன் என்று நிரூபிக்க முயற்சிப்பது இல்லை. தனக்கு தேவையானதை பெற்றோரிடம் கேட்கிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்தை பெற எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும் என்று பெருமையோடு வரக்கூடாது. கர்த்தாவே, உம்மை தவிர எனக்கு ஒன்றுமில்லை, உமது கிருபை எனக்கு தேவை என்ற தாழ்மையோடு வர வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். குழந்தையைப் போல விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை தன் தகப்பன் சொல்வதை எளிய இருதயத்துடன் நம்புகிறது. அதே போல தேவனுடைய வார்த்தையை நாம் சந்தேகத்தாலும் மனித அறிவினாலும் அளக்காமல் விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு, சிறு பிள்ளைகளைப் போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கூறுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இல்லைங்களா? அதனால விசுவாசத்தோடு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் சிறு பிள்ளைகளைப் போல நம்ம ஆண்டவரை பரிபூர்ணமாக விசுவாசிக்கும் போது தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மால் பிரவேசிக்க முடியும். இதை விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக, முழுமையாக தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். சிறு பிள்ளைக்கு உணவு, பாதுகாப்பு, உடை, வழிகாட்டுதல் என்று அனைத்திற்கும் பெற்றோர் தேவை. அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை தன் வாழ்க்கைக்கு தேவனை சார்ந்திருக்க வேண்டும். தன் எதிர்காலத்தை தேவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தன் தேவைகளை அவரிடம் கொண்டு வர வேண்டும். வழிகாட்டுதலுக்காக அவரை நாட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்பது நம்முடைய திறமையால் சம்பாதிக்கிற ஒன்று அல்ல, கிருபையால் ஏற்றுக்கொள்ளும் பரிசு. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சிறு பிள்ளையின் இருதயத்தில் பொதுவாக அதிகமான முன்கருத்துக்கள் இருப்பது இல்லை. அது எளிமையாக ஏற்றுக்கொள்கிறது. நாமும் தேவனிடம் வரும்போது, கர்த்தாவே, உமது சித்தம் என் சித்தத்தை விட மேலானது என்று சொல்லக்கூடிய இருதயம் இருக்க வேண்டும். நம்முடைய பிடிவாதம், பெருமை, சுய நம்பிக்கை ஆகியவற்றை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும் தகுதியை பெறுவோம்.
இதையும் விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலும் வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பதற்கு முதலில் தாழ்மையானவனாக இருக்க வேண்டும். இதே கருத்தை லூக்காவும் வலியுறுத்துவதை லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் என்று பேதுருவும் வலியுறுத்துவதை அவரது 1ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். குழந்தைக்கு பால் எப்படி அவசியமோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை அவசியம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சிறு பிள்ளையைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்வோம். ஒரு குழந்தைக்கு தன் பெற்றோரிடம் வருவதற்கு தகுதி நிரூபிக்க வேண்டியது இல்லை. அது தன் தகப்பனை நம்பி அவரிடம் ஓடி வருகிறது. அதே போல தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் நம்முடைய நீதியினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் பிரவேசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் உண்மையான மகத்துவத்தின் அடையாளம் பெருமை அல்ல, தாழ்மை. குழந்தை தன் தகப்பன் கைப்பிடித்து செல்லும்போது எங்கே போகப் போகிறோம் என்று சந்தேகிப்பது இல்லை. அது போலவே நாமும் தேவனுடைய கரம் பிடித்து, கர்த்தாவே, எனக்கு புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புகிறேன் என்ற விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய பலம், அறிவு, பணம், மனிதர்கள் ஆகியவற்றை மட்டுமே சார்ந்திருக்காமல், கர்த்தாவே, நீரே என் ஆதாரம் என்று உறுதியுடன் கூறி அவரது வார்த்தைகளை வாஞ்சையுடன் ஏற்றுக்கொள்வோம். இயேசு குழந்தைகளை தடுக்க வேண்டாம் என்றார். எனவே நாமும் இயேசுவிடம் வருகிறவர்களை தடுக்காமல் இன்னும் மற்றவர்களை இயேசுவண்டை கிட்டிச் சேர உதவ வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், குழந்தையைப் போல் என்றால் குழந்தைத்தனம் அல்ல, குழந்தையின் குணம். அதாவது தாழ்மை, நம்பிக்கை, சார்ந்திருத்தல், எளிமை, ஏற்றுக்கொள்ளுதல் என்ற குணங்களுடன் தேவனிடத்தில் தாழ்மையோடும் பரிபூர்ண நம்பிக்கையோடும் அவரையே சார்ந்திருக்க வேண்டும். கபடமில்லாத இருதயத்தோடு அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். என் தகப்பன் என்னை கவனித்துக் கொள்வார் என்ற குழந்தையின் நம்பிக்கை போல என் பரலோக பிதா என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோமா? Today's verse teaches us that we must receive God's kingdom like a little child. This does not mean being childish, but having a childlike heart that is humble, trusting, dependent, sincere, and willing to receive. A child depends completely on its parents. Likewise, we must depend completely on God and trust His word even when we do not understand everything. Jesus reminds us that God's kingdom cannot be earned by human ability, pride, or status. It must be received by faith and humility through God's grace. Therefore, let us come to Jesus with a humble heart, trust Him like a child, depend on Him completely, love His word, and lead our children and families towards Christ. To enter God's kingdom, we need not become childish. We need to become childlike in faith, humility, trust, and dependence on God. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. சிறு பிள்ளையைப் போல உமது ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக
கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தில் தாழ்மையை தாரும். சிறு குழந்தையைப் போல எளிய விசுவாசத்துடன் உம்மையே நம்பி உம்மையே சார்ந்திருக்க கிருபை தாரும். உமது வார்த்தையை நேசிக்கவும் அதை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களுக்கு கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என் பிதா என்னை கவனித்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் மனதை அருள வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.